Hi, hello friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜோதி and welcome back to my channel சில்லின் ஒரு டாக். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நான் என்ன உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கின் ஒயிட்டனிங் ஸ்க்ரப். இது ஒரு DIY ஸ்கின் ஒயிட்டனிங் ஸ்க்ரப்பு. இந்த ஸ்க்ரப்பு வந்து இப்போ நார்மலாக நம்ம வீக்லி 2 டைம்ஸ் இல்லைனா 3 டைம்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்க்ரப்பு பண்ணியாகணும். நம்ம அதிகமாக வெளியில் போகிறோம் அப்படின்னா 3 டைம்ஸ், இல்லை அப்படின்னா நம்ம வந்து 2 டைம்ஸ் பண்ணணும். இதுதான் வந்து ஸ்க்ரப்பு. இதே நம்ம வந்து நேச்சுரலாக நம்ம கையால் செஞ்சு, இப்போ நம்ம அரிசி மாவு மட்டும் போடுவோம், இல்லைனா வந்து ஒரு கோதுமை மாவு மட்டும், இல்லை இந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்றா போடும். இப்படிலாம் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இப்போ எனக்கு வந்து கலர் ஆகணும் அப்படின்னு நினச்சா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்க்ரப்பு, இல்லை வந்து ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகணும்னு நினச்சா அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரப்பு, இப்படிலாம் தனித்தனியாக ஸ்க்ரப் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஒரு ஸ்கின் ஒயிட்டனிங் ஸ்க்ரப்பு. இந்த ஸ்க்ரப் வந்து ஒரு அமேசிங்கான ஸ்க்ரப்பு. இந்த ஸ்க்ரப்பை வந்து வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் வந்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 மந்தில் உங்களோட ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்டன் கொடுக்கும், நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, வீக்லி 3 டைம்ஸ் அப்படின்னா வந்து கண்டினியூவாகவோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடக்கூடாது. ஒரு ஸ்க்ரப்பு போட்டு மேக்ஸிமம் ஒரு 3 டேஸ் வந்து கேப் விட்டுருக்கணும். அப்படின்னா தான் அந்த ஸ்க்ரப்பு வந்து நம்மளோட வந்து ஸ்கின்னை வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி நேச்சுரல் ஸ்க்ரப்பு தான் எப்போவுமே பெஸ்ட்டு. இன்கேஸ் உங்களால் நேச்சுரலாக பண்ண முடியல அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ப்ராடக்ட் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வீக்லி 3 டைம்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் நேச்சுரல் ஸ்க்ரப்பும் ஒரு டைம் வந்து நார்மல் ஸ்க்ரப்பும் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கலர் ஆகணும் அப்படின்னா வேறு எந்த ஸ்க்ரப்புமே நல்லா இருக்கதா, ப்ராடக்ட் எதுவுமே நல்லா இருக்கதா எனக்கு தெரியல. நம்மளோட இந்த DIY ஸ்கின் ஒயிட்டனிங் ஸ்க்ரப்பு இது வந்து நான் ஒயிட்டாக தான் இருக்கேன், நான் கலராக தான் இருக்கேன், இது எனக்கு தேவைப்படாதா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்க வேணாம். பிகாஸ் நீங்கள் எந்த கலராக இருந்தாலும் இந்த ஸ்க்ரப்பு வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா பாலிஷ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டாக க்ளோ பிரைட்டனிங் கொடுக்கும். ஸோ யார் வேணால், எந்த ஸ்கின் டைப் வேணால் இந்த ஸ்க்ரப்பை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த ஒயிட்டனிங் ஸ்க்ரப்பை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களால் டக்குன்னு பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. எந்த அரிசி மாவாக இருந்தாலும் ஓகே, பச்சரிசியாக இருந்தால் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஓட்ஸ் இருக்கு இல்லையா, ஓட்ஸை மிக்சியில் போட்டு நல்லா தூளை அரைச்சிட்டு அதை 1 ஸ்பூன் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஓட்ஸும் எடுத்துக்கணும். ஓட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அர்பன் பொட்டானிக்ஸ் ரோஸ் வாட்டர் வந்து உங்களுக்கு ரிவ்யூக்காக வாங்கியிருக்கேன், அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விடுங்க. அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்க்ரப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்க்ரப்பில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க லெமன் வந்து நம்மளோட ஸ்கின் கலரை லைட்டன் பண்ணும். அதே மாதிரி ரோஸ் வாட்டரும் அதே ஹெல்ப் தான் பண்ணும், நம்மளோட ஸ்கின் கலரை நல்லாவே லைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லாவே ரிசல்ட் தெரியும். ஓட்ஸ் இதில் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஓட்ஸ் வந்து உங்களோட ஸ்கின் கலரை ரொம்ப நல்லா லைட்டன் பண்ணும். அதே மாதிரி மூக்கில் உள்ள பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஓட்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காகவும் நம்ம வந்து இதில் ஓட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எப்போதும் போல் அரிசி மாவு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா, அதாவது நம்ம ஸ்க்ரப் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபைனலாக வந்து ஒரு ஸ்டெப் பண்ணுவோம். அதை நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன், டெமோ பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். முக்கியமான விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க, நம்ம எப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அந்த செகண்டில் தான் நம்ம இது வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இல்லை ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ஸோ வந்து மிக்ஸ் பண்ண அந்த டைமில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்மளோட ஸ்கின் ஒயிட்னிங் ஸ்க்ரப் வந்து இவங்க தான் பண்ண போகிறாங்க. இவங்க வந்து டீனேஜ் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணோம்ல, சரி அவங்களோட சிஸ்டர் இவங்க.
அப்படி தான் இன்ட்ரோ பண்ணணும். உங்கள் பேர் என்ன? ஹரினா. இவங்க பேர் ஹரினா. இவங்களை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இவங்களை வச்சு நிறைய வீடியோ வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயோ அப்போல்லாம் நம்ம தூக்கி கொண்டு வந்து நம்ம வீட்டில் உட்கார வச்சிடலாம். ஓகேவா? அவங்களுக்கு ஓகே தானா? அதேமாதிரி உங்களோட ஃப்ரெண்ட் நீங்கள் வந்து கண்டினியூவாக இந்த ஸ்கின் கேர் இதை வந்து இவங்க இப்போ தான் பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ஸ்க்ரப்பு இந்த மாதிரி ஸ்க்ரப்பே பண்ணதே இல்லையா? இந்த ஸ்க்ரப்பை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ண சொல்லுவோம். இதை நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. நான் எப்படி பண்ணுறது சொல்கிறேன். உங்களுக்கு வந்து நான் வந்து ஜோவிஸோட D10 ஃபேஸ் வாஷ் கொடுக்குறேன் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு. நீங்கள் இது வரைக்கும் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலடா. இப்போ தான் அவங்க ஃபஸ்ட் டைமாக ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் நீங்கள் கண்டினியூ ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஃபேஸ் நல்லாயிருக்கும். சோப்புலாம் சின்ன பிள்ளைங்க தான் போடணும். நம்ம பெரிய பிள்ளை ஆகிட்டோம். இப்போ நல்லா ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. எப்போதுமே வந்து நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்க்ரப் யூஸ் பண்ணணும். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு தான் அதனால தான் உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் கொடுத்தேன். க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்க்ரப்பு ஒயிட்னிங் ஸ்க்ரப்பு அதான் அவங்க போட போகிறாங்க. ஓகே, இது வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி கொடுங்க. நல்லா தேய்ப்போம்ல மூக்குக்கிட்ட இங்கே நோஸில் எல்லா இடத்தையும் நல்லா தேய்ங்க. ஒரு 3 to 5 minutes தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணுங்கள். இங்கே அவங்க வந்து ஸ்க்ரப் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து அவங்களோட சிஸ்டர். அவங்க முடி பார்த்தீங்களா? உங்களோட முடியோட சீக்ரெட் என்ன? பிறந்ததுலேருந்தே வளருதா? ஜீன். சச்சுபாய் வந்து வச்சுருக்காங்க. அவங்க டெரராக இருக்கார் சச்சுபாய். போதுண்டா, நல்லா அப்ளை பண்ணி தேய்ங்க. ட்ரையாக இருந்துச்சுன்னா வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. காட்டுடா ஃபேஸை. இந்த மாதிரி ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு கையில் எடுத்துக்கோங்க. தண்ணியை ஆட் பண்ணி எப்போதும் போல் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. தேய்ச்சி வாஷ் பண்ணுங்க. இப்போ வாட்டரை ஆட் பண்ணி நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிடா. இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ஓட்ஸு லெமன் இது ரெண்டும் வந்து சாஃப்டாகும் நம்மளோட ஸ்க்ரப்பை. ஸோ வந்து கடைசியாக ஃபைனலாக வந்து நல்லா நம்ம ரெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு மட்டும், அரிசி மாவு ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், மட்டும் தேய்ச்சி நல்லா வாட்டர் ஆட் பண்ணி தேய்ச்சி வாஷ் பண்ணுறோம். நெத்தியில எல்லாம் நல்லா தேய்ங்கடா. ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அவரோட ஸ்க்ரப் வச்சு ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டாங்க. பாருங்கள், முன்னாடி உனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதாடா நல்லா. ஸோ இதே மாதிரி வீக்லி 2 times வந்து நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 1 monthல ஒரு அமேசிங்கான ரிசல்ட் தெரியும் உங்களோட ஸ்கின்ல. நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்து 1 month கழிச்சு ரிசல்ட்ஸ் வெயிட் பண்ணி. வெக்கப்படுறாங்க ஹரினா. ஃபேஸ் காட்டுங்களா நல்லா? நான் வந்துடுறேன். ஓகேவா? ஸ்கின் எப்படி இருக்கு? சாஃப்டா இருக்கா?
நான் எப்போவுமே உங்கள்கிட்ட கேட்குறது தான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கீழே போய் ஒரு கமெண்ட்டும் போட்டுருங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், தேங்க்யூ.